இங்க காலையில நடந்த நிகழ்வுகள் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவரும் மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவியும் ரெண்டு தரப்பையும் போய் சந்திக்கிறாரு. அதற்கு பிறகாக தொடர் நிகழ்வுகள் தீர்ப்பு. இதற்கு முன்னதாக நம்மோட நேரலையில பேசின இபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, காலையில தமிழ்நாட்டில் நடந்த அந்த சந்திப்பு நிகழ்வுகளும் மதியம் நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளும் ஒன்றை போலவே இருக்குது, கிட்டத்தட்ட அது ஒரு சமரசம் செய்து வைக்கிற ஒரு பஞ்சாயத்தை போலவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அது எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம். இது முதல்ல இருந்து சொல்றது பிஜேபி தான் அதிமுகவை ஆட்டி படைக்கிறது, பிஜேபி தான் அதிமுகவை பிளவுபடுகிறதுலாம் பேசுறாங்க. இன்னைக்கு கடைசி வரைக்கும் மக்களுக்கு தெரியும் அந்த பிஜேபி என்ன இந்த ஏடிஎம்கேவை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறத இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு பாக்குறாங்க. அவங்க உண்மையா அந்த கட்சி ஒன்னாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம். இப்ப நீங்க சொல்றதன் மூலமா என்ன புரியுது, அதிமுக எப்படி இருக்கணும் என்பதை பாஜக முடிவு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்க தொனி. அது நீங்க சொன்ன தொனில அப்படிதான் எதிர்பார்ப்பு. அது இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய இஷ்டம். இருக்க வேண்டும் என்பதை விருப்பம் என்பது இதுதான். நீங்க உங்களுடைய விருப்பம் இல்ல, மக்களுடைய விருப்பம், பாஜகவுடைய விருப்பம் எப்படின்னே வச்சுக்கோங்களேன். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் அந்த டீமை சொல்றேன். உங்களுக்கு 4 வருஷம் சிஎம் இருந்த போது உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் தேவைப்பட்டார்கள். உங்களுக்கு அன்னைக்கு பிஜேபியோட உங்களுடைய அறிவுரைகள் எல்லாம் நீங்க அந்த ஆலோசனை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு அது வடநாட்டு கட்சி ஆயிருச்சு. இன்னைக்கு ஹூ ஆர் யூ அப்படின்னு கேக்குறீங்க. நான் என்னோட பார்வை என்னன்னா, அப்பாவின்றது பாத்தீங்கன்னா 1.5 கோடி தொண்டன் தான் அடிமட்ட பரிதாபமான கூடவர்கள். ஏன்னா ரெண்டு பேருமே இங்க இருக்கக்கூடியவர்கள் புரட்சி தலைவரையும் அம்மாவையும் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தலைமையுமே அந்த ஃபண்டமெண்டலா தலைவன் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை மறைப்பதும் அதை அந்த தொண்டனுக்கு கொடுக்காமல் இருப்பதும் இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு நீங்க பொதுக்குழு சொன்னா போறோம் போது அப்ப அன்னைக்கே புரட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு கேவியட்டோ இல்ல ஒரு ஆப்ஷனையோ சொல்லிருக்கலாம். ஏன் அதை தடுத்தார்? முக்கியமாக அந்த அடிப்பட்ட தொண்டன் தான் அதை அந்த தலைவரை எடுக்க வேண்டும். ரெண்டு பேருக்குமே ஏன் அந்த தைரியம் இல்லை? ரெண்டு பேருமே உண்மையாக புரட்சி தலைவரையும் தலைவியையும் அவங்கள ஃபாலோ பண்ண இவங்க ரெண்டு பேருமே சேலஞ்ச் பண்ணுங்க. எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போங்க, நாங்க நிக்கிறோம், தொண்டர்கள் கையெழுத்து இல்லாமல் இருக்கும் ஒரு நிமிஷம். நியாயமா பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்களை சீஃப் மேடம் ஜெயலலிதா தான் 3 வாட்டி சிஎம் ஆக்கியிருக்காங்க. சரி, சோ நீங்க அப்படி பாக்குற போது லெகசின்றத அவங்க யார் இருக்கணும்ன்றத அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் கட்சி விதிகள் இருக்கு. அந்த கட்சி விதிகளை இபிஎஸ் மாத்திட்டாரு அப்படிங்கறத சேலஞ்ச் பண்ணி தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது டிஸ்பியூட். இப்போ இஷ்யூ பேசுவோம். இன்னைக்கு இந்த இடைக்கால நிவாரணம் என்பது உதாரணத்துக்கு தேர்தல் ஆணையம் சொன்னதே சொல்லுவோம். இரட்டை இலை சின்னத்தை யாரும் இதுவரைக்கும் உரிமை கோரல, அதை நாங்க முடக்கவும் இல்ல. இது யாருக்கான செய்தி? இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறது? இதுக்கு எங்க இந்த இடத்துல பாஜக எங்க வந்ததுன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, எலெக்ஷன் கமிஷனோட காலையில வேற யாரோ தான் எழுதி கொடுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, காலையில இல்ல, அதை பத்தியே சொல்லல. காலையில இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் சந்தித்து நாம சேர்ந்து சமரசமாக நின்று நீங்கள் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவா வாங்க, இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடணும், பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையினுடைய நீட்சியாக இது வருகிறது அப்படிங்கிறது இபிஎஸ் தரப்பே எழுப்பிய கேள்வி. இல்ல, அந்த ஜட்ஜுக்கும் ஏன் அதே பார்வை இருக்க கூடாதுன்றது நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது தவறு. எலெக்ஷன் அது எப்படி தவறுன்னு சொல்ல போறீங்க? நீங்க ஒரு சிறிய குறுக்கீடு அனுமதிக்கணும். உங்களுடைய கேள்வியை நான் மீண்டும் ஏற்கனவே சொன்னதுல வேற மாறுபட்ட கோணத்துல மறுபடியும் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அவர்களுடைய ரோல் எங்க வருகிறது, ஏன் அங்க வந்தாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. நீங்க அவர்களிடம் ஆதரவு கேட்டு போனீங்க. ரெண்டு பேரும் போகாம இருந்தீங்கன்னா அவங்க தலையிட்டு இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் போய் அங்க நின்னீங்க கமலாலயத்துல. திரு எடப்பாடி தரப்பும் போனாங்க, திரு ஓபிஎஸ் தரப்பும் போனாங்க. போனதுனால அப்பா நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வேண்டியவங்க, இப்படி நீங்க ரெண்டு பேரும் எதிர நின்னீங்கன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, சேர்ந்து நில்லுங்க, அப்பதான் பொது எதிரியான திமுகவை வீழ்த்த முடியும். Definitely they have a role, they have a right since they have been approached by both the groups. சரி, அதனால அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அது இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா? அது இன்ஃப்ளூயன்ஸ் கட்சிக்குள்ளாக நீங்கள் நிர்பந்தம் அப்படின்லாம் இல்ல. நெருக்கடி இல்ல சார். நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்காமல் இருப்பதும் அவரவர்களுடைய உரிமை இல்ல, நான் சொல்றேன். அதனால அவர்களுடைய ரோல் எங்க வந்தது நீங்க கேட்டீங்க. ரெண்டு ஃபேக்ஷனும் யூ வென்ட் டு கமலாலயம், நாட் லெட்டர், அண்ட் சவுத் தேர் சப்போர்ட்.
அப்படின்னும் போது அவர் ஹைகமாண்ட்ல அவங்க முதல்ல பாஜக அலுவலகத்துக்கு போல சார், தமாக அலுவலகத்துக்கு அங்க போய் அவங்க வேட்பாளரை நிறுத்திக்கிறோம். அதற்கு பிறகு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் சந்திச்சாங்க, கேட்டாங்க. ஆமா, என்ன கிட்ட ஆதரவு கேட்டீங்கல்ல, நான் ஒரு பார்ட்டி அதுல ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் ஒரு கட்சியாக இருக்கிறேன், என் கட்சியின் ஆதரவை கேட்டீர்கள், என் கட்சியின் நிலை என்ன என்று உங்கள் இருவரிடமும் தெரிவித்து விட்டேன். சரி, அதுக்காக எடுத்துக்கொண்ட கால அவகாசம்னு ஒண்ணு இருக்குல்ல? இல்ல சார், ஆமா, அவர் மேல போய் சொல்லணும்ல, பார்ட்டி உள்ள இப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்கு, நம்ம கட்சியில நம்ம போட்டியிடலான்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, வேணான்னு இன்னொரு ஒப்பீனியன் இருக்கு, இருக்கணும் இவங்க வந்து சப்போர்ட் கேட்டிருக்காங்க, என்ன முடிவெடுக்கலாம். he has to brief the high command, the opinion of the அதுலயும் கூட ஒரு புள்ளி வச்சாங்க. என்ன அப்படின்னா, ஹை கமாண்ட் சொன்ன விஷயங்களை நாங்க ரெண்டு தலைவர்கள்கிட்டயும் சொல்லி இருக்கிறோம், அதை பப்ளிக்ல டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அது ஆரம்ப நிலையில சார், இப்ப இன்னைக்கு சொல்றேன், ஹை கமாண்ட் சொன்னாரு, அதுதான் நான் சொல்றேன். இருங்க, முதல்லயும் ஒரு தடவை வந்தது இந்த பிரச்சனை, உங்க நிலை எப்போன்னு நாங்க விவாதித்து விட்டு முடிவெடுப்போம்னு திரு அண்ணாமலை அவர்களே தெரிவிச்சிருக்காரு. கால அவகாசம் இருக்கிறது, 2 முறை கூறியிருக்கிறார். டெல்லி சென்று அவர் பார்ட்டியினுடைய 7ஆம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கு, அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம்னு ஒரு கமா போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சார்? அதுதான் சொல்றேன், ஸ்டில் இவங்க யூனிட் ஆகுறாங்களா என்ன ஏது சார்? இவங்க யூனிட் ஆகலன்னு வச்சுங்க சார், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இவங்களை கொண்டு போய் ஒரு டைட் ஸ்பாட்ல வைக்குது. சரி, இவங்க அதையும் மீறி இப்ப நாளை வந்து நாங்க ஓப்பன் நீர் செல்வத்தை அப்படி போய் ஆதரவெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல என்ற முடிவு எடுக்க போறாங்களா? அதுதான் இப்ப நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு பதில் வரல. ஒருவேளை நீங்க 7ஆம் தேதி வரைக்கும் கேட்டதுனால நான் சொல்றேன், இவங்க வந்து ஒன்றுபடலன்னு வச்சுங்க, ஒன்றுபட்டா அவங்க நிலை மாறலாம், ஒன்றுபடலாம் they may become neutral. சரி, அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புரிஞ்சுக்கிறேன். சரி, ஸ்ரீராம் முடிச்சிட்டோம். அப்படியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதுல இல்ல அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி கீழே அடிமட்டத்தில் இருக்கிற 1.5 வர திருப்புகழேந்தி வர அவர் முடிச்சிட்டோம், அவர் முடிக்கல இன்னும். அந்த 1.5 கோடி தொண்டர்களும் அப்படியே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அதை நிச்சயமாகங்க. அதுல என்னங்க, அந்த 1.5 கோடி தொண்டர்கள் தானே அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கான ரைட்டோ அவங்களுக்கான யார் அந்த லீடரை நாங்க சூஸ் பண்ணோன்றத டினை பண்றதே அந்த கட்சி தானேங்க. அந்த எந்த பைலால தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்றவங்கள நீங்க கேட்கவே போய் மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் நீங்களா எல்லாத்துக்கும் 1.5 கோடி தொண்டருக்கு ஒரு 5 பேர் தான் பேசுறாங்க. 5 பேர் தான் வந்து 1.5 கோடி தொண்டர் எங்க பின்னாடி இருக்காங்கன்னு. இதுக்கு உண்மையான நிரந்தரமான தீர்வு அந்த கட்சியில நிச்சயமா அந்த பைலா படி போறதுதான் சார் நல்லது. ஓகே, திருப்புகழேந்தி யாரு அந்த 1.5 கோடி பேரனுடைய ரெப்ரசன்டேஷனையும் கிளைம் பண்ற யார்? நீங்க அவர்களுடைய பிரதிநிதிகள் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னா அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான அதிகாரம் என்பதும் கூட இன்றைக்கு கேள்விக்குறி ஆகி இருக்கிறதா? நிச்சயமாக கேள்விக்குறி ஆகி இருக்கிறது. அதுல எனக்கு ஒரே ஒரு வேறுபாடு, கருத்து வேறுபாடு மிஸ்டர் ரமேஷ் பேசுறதுக்கும் மிஸ்டர் ஸ்ரீராம் சொன்னதுக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரமேஷ் இந்த பாரதிய ஜனதா ஆபீஸுக்கு போனாங்க, 2 பார்ட்டியும் தேடிட்டு போனதால தான் அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொன்னார். நான் ஐம் நாட் டினை, தேடிட்டு போனது உண்மைதானே, பார்த்தது உண்மைதானே, சேர்த்து வைத்தது உண்மைதானே, நல்லதை நினைத்து நல்லதை சொல்லட்டும், அதுவும் தவறில்லை. ஆனால் ஒன்றை கேட்கிறேன் ரமேஷ் இடத்தில், ஸ்ரீராம் சொல்லியதை ரமேஷ் சொல்லவே இல்லை. ஸ்ரீராம் கரெக்டா பாயிண்டிங் அவுட். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்குதான் தெரியுதா எங்களை பத்தி. இன்றைய தினம் காலையில் இருந்து இபிஎஸ் குரூப் என்னென்ன அடைமொழிகளை பேச வேண்டுமோ அத்தனையும் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசியாகிவிட்டார். அதுதான் அவர் கரெக்டா சொன்னாரு. அங்க ரமேஷ் 2 பேரும் ஒன்னா வந்தாங்கன்னு சொன்னாரு தவிர அங்க ஸ்ரீராம் சொன்ன பாயிண்ட் அவர் சொல்ல விட்டுட்டார், மறந்துட்டார். நான் என்ன சொல்றேன், இப்ப எந்த இடத்துல நீங்க கேட்டது அவர் சொன்னதையே இவர் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அது அவருடைய பார்வை, இது இவருடைய பார்வை. 2 பேரும் சேர்ந்து ஒரே போட்ல தானே சார் டிராவல் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய பார்வை, அது உங்களுடைய பார்வை. என்னுடைய நோ சாரி சார், நானு அதை ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. இல்ல முடிச்சிட்டோம் திருப்புகழேந்தி முடியல. ஒரே அதாவது திரு புகழேந்தி அவர்களுக்கு என்ன நல்லா தெரியும். நான் வந்து விவாதத்தினுடைய துவக்க பகுதியில் நான் தெரிவித்த கருத்தப்ப நீங்க இருந்தீங்களா எனக்கு தெரியல. நான் திரும்ப இவர்கள் போய் எடப்பாடி தரப்பு சாதித்தது என்ன என்ற கருத்தை வலியுறுத்திய போது நான் என்ன சொன்னேன்னா, இதுவரை பல முறை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலைக்கு கையெழுத்து போட்டு தருகிறேன் அப்படின்னு சொன்னார். இல்ல அது கரெக்ட், அவர் சொன்னார். நான் கேட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு இடைத்தேர்தல் வரும்பொழுதும் கையெழுத்து போடுகிறேன் என்று தான் சொன்னார். இன்னைக்கு நிலைமை, இன்னைக்கு காலையில் இந்த நீதிமன்றம் தீர்ப்பை வழங்குவதற்கு முன்னாலும் கையெழுத்து போட தயார் தான் சொல்றோம். எல்லா இடத்துலயும் அததான் சொல்லிட்டு இருக்கோம். வருவதாக இல்லை. நெறியாளருக்கு நான் அன்போட சொல்லிக்கிறேன் சார், எந்தவித ஒற்றுமைக்கும் வர தயாராக இல்லை.
இது கேசி பழனிசாமிக்கு தெரியும். எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்பொழுது கூட நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் என்ன, அதற்கு மேல் இருக்கின்றவர்கள் சொன்னாலும் என்ன, பன்னீர்செல்வத்தோடு பேச்சுவார்த்தை எங்களுக்கு இல்லை, அண்ணனோடு பேச மாட்டோம், அந்த இரட்டை சென்னை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு வந்தாலும் வருவார்களே தவிர